பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 லைஃப்பை டிசைட் பண்ணுற இடம் இது கிடையாது. கமருதீன் அக்கா பாரு கமருதீன் காதலுக்கு வச்சா பாரு ஒரு ஆப்பு முடிச்சுட்டா, கதையை பிரித்து விட்டாங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமருதீன் ஃபேமிலி தான் அடுத்து உள்ளே வர்றாங்க. ஸோ பாரு அம்மா உள்ளே தான் இருக்காங்க. ரியா அரோரா ஃப்ரெண்ட்ஸு அவங்களாம் கிளம்பிட்டாங்க போல். பாரு இருக்கு உள்ள, பாரு அம்மா இருக்காங்க. ஸோ இவங்க ஃபேமிலி வருது. அவங்க அக்கா, கமருவோட அக்கா புள்ள, அவன் மாமா, ஸோ அக்கா புருஷன் எல்லாம் வந்திருக்காங்க. அங்கேருந்து பார்க்கும்போது வா மச்சான்னு கூப்பிட்டுருக்காங்க. கமரு கூப்பிட்றான். அப்புறம் கேம் ஆடிட்டு வந்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்குறான் கமரு. அவர் அப்படியே வைப்பு பண்ணுறாரு அவர் மாமா. அப்புறம் அவங்க அக்கா வாடா என் தம்பி அப்படின்னு உள்ளே வர்றாங்க. பாரு போய் அக்கா வாங்கக்கா, நான் தான் பாரு அப்படின்னு சொல்லுது. அது என்னாச்சு, இந்த அக்கா, நான் அக்காவா, அக்கான்ட்டாலே அண்ணின்னு சொல்லுவான்னு பார்த்தா அக்கான்னு சொல்கிறாளே, நாத்தனாரில் நான் அக்கான்ட்டாலே அப்படிங்கிற மாதிரி அது புலம்பிக்கிட்டு இருக்கு. பாரு அம்மாவும் இருக்காங்க பக்கத்துலேயே. அப்புறம் போய் கேட்குறான், அவங்க மாமாட்ட கேட்குறான், மாமா நம்ம கேம் எப்படி போயிட்டுருக்கு? அதெல்லாம் நீ சூப்பராக ஆடுறடா, வேறு லெவல்மா, நீ கொல்லப்படாத, சூப்பராக ஆடு, வெறித்தனமாக ஆடிட்டு வா அப்படி மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் அவங்க அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா எங்களெல்லாம் மறந்துட்டியடா நீ, பார்வை லவ் பண்ணிட்டு எங்களை மறந்துட்டியடா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குது. தனியாக அழைச்சிட்டு போயிடுச்சு. வாடா என் தம்பி, வாடா கமரோ, உன் லைஃப்பை டிசைட் பண்ணுற இடம் இது கிடையாது, அதெல்லாம் வெளில வந்து பார்த்துக்கலாம், கேம் ஆடு. நீ பார்வை போய் கை கொடுக்குறேன், அக்காவா அண்ணின்னு தானே சொல்லணும், அக்கான்னு சொல்கிறா. அப்போ அவன் எனக்கு தங்கச்சியா? தங்கச்சி தான். ஓகே, ஹிண்ட்டு கொடுக்குறாங்களாம். அவன் உனக்கு தங்கச்சி தான், லைஃப்பை டிசைட் பண்ணுறாடோ இது கிடையாது, லவ் பண்ணாத கேம் ஆடுன்னு இன்டெரக்டாக சொல்லிடுச்சு கமருவோட அக்கா. ஆனால் சொல்லியிருக்கான், எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் 7ஆம் பொருத்தம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் ஆல்ரெடி. ஸோ அது எந்த அளவுக்குன்னு தெரில. ஸோ இதை கேட்டு கமருதீன் வந்து பாருக்கிட்ட பேசாமல் இருந்தோ, பாரு கமருதீன்கிட்ட பேசாமல் இருந்து கேம் ஆடினாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அடுத்த 2 வாரம் 3 வாரம். இதில் வந்து மெயின் என்னென்னா 24 மணி நேரம் இருக்காங்க அவங்க அம்மா, பாரு அம்மா. அவங்க தனியாக போய் உட்காந்து பேசி கிளம்புறதுக்கு முன்னாடி பாருக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அதுதான் கேம். சரி, ரியல் கேம் அங்கே தான் இருக்குது. ஸோ அடுத்த வாரம் எப்படி ஆட போகிறாங்கிறத அங்கே தான் டிசைட் ஆகும். ஆனால் அவங்க அக்கா பிரித்து விட்டா. ஸோ இப்போ பாருவோட டிசிஷன், கமலோட டிசிஷன் தான். பாரு அம்மா என்ன சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.